Hello everyone. So we hope everyone is doing good. So நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, கம்பெனி அண்டர் நம்ம வரும்போது நம்ம எவ்வளவு வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அமௌண்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நீங்க என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? ഇപ്പോൾ കമ്പനി ആയാലും നിങ്ങൾ ഡയറക്റ്റ് ആയിട്ട് വരുന്നുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ ഒരു ഏജൻസി അണ്ടറിലാണ് വരുന്നതെങ്കിൽ നിങ്ങൾ ഡെഫിനറ്റ് ആയിട്ട് ആ ഏജൻസിക്ക് പേ ആക്കണം. ഏജൻസിയാണ് പൈസ മേടിക്കുന്നത്. അത് ഓരോരോ ഏജൻസി ഓരോരോ പോലെ മേടിക്കും. ഇപ്പൊ ഞാൻ വരുമ്പോ എന്റെ ഏജൻസി എന്റെ അടുത്ത് 2 ലക്ഷമാണ് മേടിച്ചത്. സോ എനിക്ക് 1.75. ഇപ്പൊ ഞങ്ങൾ രണ്ടാളിലെ അത്ര ഡിഫറൻസ് ഉണ്ട്. ഇപ്പൊ എനിക്ക് 2 ലക്ഷം കറക്റ്റ് ആയിട്ട് മേടിച്ചായിരുന്നു, ഇവൾക്ക് 1.75. സോ അതുകൊണ്ട് ഡിഫറെന്റ് ഏജൻസിஸ் டிஃபரெண்ட் only for agents எப்படி சொல்றது, only for processingக்கு அந்த எக்ஸாம் எலிஜிபிலிட்டி நம்பர் விசாக்கு இதுக்கு தான். பட் இது இல்லாம நீங்க உங்களுக்கு செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு பர்ச்சேசிங் அதெல்லாம் இருக்கும், அதுக்கு செப்பரேட். அது செப்பரேட் ஆயிட்டு நீங்க மேபி நினைக்கலாம் எல்லாம் இன்க்ளூடட் சவுதி வரணும் அப்படின்னாலே இவ்வளவுதான் ஆகும் அப்படின்னு. அது ஏஜென்சி பைசா மாத்திரம். நமக்கு கமெண்ட் இட்டது ஏஜென்சிக்கு எത്ര ஆகும், கம்பெனி அண்டர்ல வேறான கம்பெனி ஆவட்டும் நீங்கள் டைரக்ட் ஆவட்டும் ஒரு ஏஜென்சிக்கு மட்டும். இது இல்லாம உங்களுக்கு தனியா மெடிக்கல் பண்ணணும்னா அது ஒரு 5,000 BSF 10,000 ஆகும். அது நிறைய இருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கெல்லாம் வந்து தனித்தனியா பே பண்ற மாதிரி இருக்கும். இது ஒன்லி ஃபார் ஏஜென்சிக்கு மட்டும் நீங்க இவ்வளவு பே பண்ற மாதிரி. இது எங்களுக்கு நாங்க பே பண்ணிட்டு ഇതിനെ കാട്ടി അധികം മേടിക്കുമായിരിക്കും, ഇതിനെ കാട്ടി കുറയും. இதை விட அதிகமா மேடிச்ச கம்பெனிஸும் சாரி ஏஜென்சியும் நிறைய நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேர் பட் നിങ്ങൾ ഡയറക്റ്റ് ആയിട്ട് ഹോസ്പിറ്റലിന്റെ ഡയറക്റ്റ് ആയിട്ട് നിങ്ങൾ ഇന്റർവ്യൂ എടുത്ത് വിത്തൗട്ട് ഏജൻസി ഇല്ലാണ്ട് നിങ്ങളെ എല്ലാ പേപ്പർ വർക്ക്സും നിങ്ങളെ പേഴ്സണൽ ആയിട്ട് ആക്കുമെങ്കിൽ അതും നല്ലതാണ്. ഡയറക്റ്റ് ആയിട്ട് വരുന്നത് കൊണ്ട് വിസയ്ക്ക് ഞങ്ങൾ പൈസ കൊടുക്കേണ്ട വരില്ല. സോ നിങ്ങൾ ഡയറക്റ്റ് ആയിട്ട് MOH ഇപ്പോൾ ഡയറക്റ്റ് ആയിട്ട് ഇന്റർവ്യൂ കണ്ടക്ട് ആക്കുമല്ലോ കൊച്ചിയില് ബാംഗ്ലൂർ എല്ലാം. നിങ്ങൾ അങ്ങനെ ആക്കുമ്പോൾ നിങ്ങൾക്ക് കുറച്ച് പൈസ ഇനിയും കുറയും. ബട്ട് പേപ്പർ വർക്ക്സ് എല്ലാം നിങ്ങൾ ഒരു ഏജൻസിക്ക് കൊടുത്താലേ നല്ലത്. ബിക്കോസ് നമുക്കൊന്നും മനസ്സിലാവില്ല, നമുക്ക് അവിടെ പോണോ ഇവിടെ கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் கண்டிப்பா. இப்போ நாங்க இப்ப வந்து முன்னாடியே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. சோ பாகே நாங்க வந்து இந்தியா போயிட்டு சவுதி ட்ரை பண்றோம்னா எங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். பட் உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். பட் അഗൈൻ എനിക്ക് വരുമ്പോ എനിക്കേ കഷ്ടായി. ബിക്കോസ് എവിടെ പേപ്പർ കൊടുക്കണോ എന്നാണ് എനിക്കേ മനസ്സിലായിട്ടില്ല ഡയറക്റ്റ് ആയിട്ട് വരുമ്പോ. അതുകൊണ്ട് ഞാനും ഒരു ഏജൻസിനെ ഡൽഹിയിലുള്ള ഒരു ഏജൻസിനെ കണ്ടുപിടിച്ച് എന്നിട്ട് അവരോട് പേപ്പർ വർക്ക്സ് എല്ലാം കൊടുത്തിട്ടാണ് ஆக்கியது. ஆமா. சோ அதனால ஏஜென்சியே முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து கன்சல்ட் பண்ண பாருங்க. ஓகேவா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.